இது வந்து ஒரு பூ பூத்தாலே தலையில் வச்சாலும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். மழை வந்து காலையிலிருந்து ரொம்ப மழை பெஞ்சினே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாக மழை இல்லாமல் இருக்குது. சரி, நம்ம வீடியோ பண்ணிவிட்டு நம்ம செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி மேலே வந்தோடனே நான் அந்த செம்பருத்தி செடி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிறைய பூ பூத்துருக்குது அந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தியில். நம்ம கொய்யாக்காய் மரம் பார்க்கலாம். இந்த 2 கொய்யாக்காயில் வந்து ஒரு கொய்யாக்காய் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஒரு கொய்யாக்காய் நல்லா இருக்குது பெருசாக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதினா செடியில் வந்து இது நிறைய பெருசாக வளர்ந்துட்டு இருக்குது. இந்த கரிசலாங்கண்ணி கீரை இது நம்ம எடுத்துன்னு போயிட்டு அந்த எண்ணெய் காய வைக்கும்போது யூஸ் பண்ணலாம். கரிசலாங்கண்ணி வந்து நம்ம கீரை கூட பண்ணலாம். கரிசலாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணலாம். இதுக்கு வந்து இன்னும் நேரமே வரலப்பா. இந்த கருவேப்பிலை கன்று வந்து வேற தொட்டியில் மாற்றி வைக்கிறதுக்கு மண் இப்போ ஃபுல்லாக மழையில் அப்படியே சேராக ஆகிட்டு இருக்கும். எதுவுமே நட முடியாது. அவரைக்காய் செடியெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எதுலேயுமே பூ வரல இன்னும். நான் மொத்தத்தையும் எடுத்து நேற்று தான் சுற்றி விட்டுட்டேன் இந்த கத்திரிக்காய் செடி நடுறதுக்காக. நம்ம பாருங்கள், இந்த கேனில் வந்து நான் ஃபஸ்ட்டே மண் கலவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் தான் இப்போ நான் நட்டு வச்சுருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் செடியை. இது பாருங்க, இந்த கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வெடிச்ச மாதிரி ஆகிடுக்குது இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் செடி வந்து இதுலேருந்து பிடுங்கி இதில் நட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம பூ வர கொட்டிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த வெள்ளை டப்பாயில் வெங்காயம்லாம் நட்டு வச்சுருந்தோம், பார்த்துருப்பீங்க, சாம்பார் வெங்காயம். அதில் தான் நான் இப்போ வந்து மஞ்சாவெல்லாம் நட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 6-7 மஞ்சள் செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இன்னொரு தொட்டி ரெடி பண்ணணும் மஞ்சள் நடுறதுக்காக. இந்த நாவ மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எவ்வளோ அழகாக மூடின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மரம் கொடுத்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வருஷம் வந்து பூ வரும். நாவ மரத்தில் வந்து இப்போ பூ வரும். 8 வருஷம் பொறுத்து இதில் பூ வைக்குமா. சரி பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன மரத்துலேயே இப்போல்லாம் பூ வந்துடுது. பார்க்கலாம் இதில் வருதான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதுலேயே ஒரு செம்பருத்தி அரும்பு வந்து பூ பூக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பூ இருக்காது. போகும்போது நம்ம இது பறிச்சிக்கலாம், சரியா? இந்த பாருங்க, இதில் ஒரு மஞ்சள் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தனியாக நம்ம இதுலேயே 4-5 மஞ்சள் நட்டு இருக்கிறோம். இன்னும் தனியாக 4-5 மஞ்சள் இருக்குது எக்ஸ்ட்ரா. அதுவும் நம்ம நடனம் ஒரு தொட்டி ரெடி பண்ணிவிட்டு இந்த வருஷம் நிறைய நம்ம மஞ்சள் அறுவடை பண்ணலாம். நிறைய இருக்குது மஞ்சள் செடி. எல்லா செடியுமே நல்லா இருக்குது. இந்த மழையில் தண்ணி தான் ஓவராகி போயிடுது மண்ணில். நம்ம வந்து அப்பப்போ பார்த்து நம்ம இதை எடுத்து விடணும். நம்ம சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் வந்து பூ வச்சு கொட்டி கூட போயிடுச்சு. அடுத்த வருஷம்தான் இப்போ இதில் பூ வரும் போல் இருக்குது. அந்த சென்டரில் ஒரு கலையில் சின்னதாக வருது, அது பூவா என்னான்னு தெரியல எனக்கு. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெல்லிக்காய் மரத்தை வந்து நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி விட்டுட்டேன். பெருசாக நிறைய இலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். பார்க்கலாம் இதுலையாவது பூ வருதா என்னான்னு சொல்லிட்டு. மிளகா வந்து பழுத்து இருக்குது. இந்த மிளகா நம்ம பறிச்சிக்கலாம். பறிச்சுட்டா இந்த பாரு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கார்டனில் வச்ச முதல் அறுவடை மிளகா. அது இன்னும் கொஞ்சம் மிளகாலாம் இருக்குது. அது இன்னும் ஃபுல்லாக கலர் ஆகலை. அது நம்ம கலர் ஆன பிறகு பறித்து உங்ககிட்ட காட்டுறேன். பாதி பழுத்து இருக்குது, இன்னும் பாதி பழுக்கலை. இந்த பாரு, இல்லைப்பா, பாதி தான் பழுத்து இருக்குது, பாதி பழுக்கலை. அது ஃபுல்லாக ஆன பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன். செம்பருத்தி இது கத்திரிக்காய் செடியை நம்ம கட் பண்ணிடணும்பா. அது ஃபுல்லாக பெருசாகிடுச்சு. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அந்த கத்திரிக்காய் செடியை வச்சு. ஒரு பர்பிள் கலர் கத்திரிக்காய். ஜாதி மல்லியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு 2 பூ பூத்துருக்குது. மற்றதெல்லாம் நிறைய அரும்பு வந்துருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு நிறைய பூ பூக்கும் போல் இருக்குது. இது வந்து ஒரு பூ பூத்தாலே தலையில் வச்சாலும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து டெல்லி கனகாம்பரமும் நிறைய பூத்துது. பாதி கொட்டிட்டு இருந்துச்சு கீழே. நான் தண்ணியெல்லாம் இழுத்து விடும்போதே அந்த பூவெல்லாம் போயிடுச்சு. மழையில் தண்ணியில் விழுந்து அழுவுன மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. இந்த பார்,
நிறைய பூ பூத்து அப்படியே கொட்டிடுது மழையில. நம்ம நேற்று முந்தினேற்று தான் மண்ணெல்லாம் கலந்து விட்டு செடிக்கு தண்ணி ஊற்றினா மொத்தம் இந்த மழை தண்ணியிலேயே அடிச்சுன்னு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சத்துமே நீங்கள் தொட்டி கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சத்து போயிருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது? இந்த ரோஸ் செடி வந்து நான் நேற்று தான் மாற்றி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கமாக வச்சுருந்தது, அதை தூக்கி நான் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம 2 நாளாக 3 நாளாக அரும்பு பார்த்துட்டு போகிறோம், மறுநாள் வந்து பார்க்கும்போது இதில் பூ கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் இடம் மாற்றி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கரும்பு முருங்கையிலேருந்து நேற்று தான் நான் அந்த கீழே இருக்கிற களையெல்லாம் எடுத்து விட்டேன். இப்போ நம்ம ஒரு கயிறு போட்டு இது கட்டணும்பா, கட்டி விட்டால் தான் இது ஹைட்டாக வளரும். அடுக்கு செம்பருத்தி வந்து இன்னைக்கு 2 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கலரு 2 பூத்துருக்குது அடுக்கு செம்பருத்தி. ஆரஞ்சு கலர் செம்பருத்தியில் வந்து 1 2 3 4 பூ பூத்துருக்குது. அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பூ பார்த்தாலே பார்த்துனே இருக்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த பூ நான் பார்க்குறேன். நான் சின்ன 6வது 7வது படிக்கும் போதெல்லாம் இது காசு கொடுத்து நாங்கள் வச்சுன்னு போவோம். 50 காசு ஒரு அரும்பு செம்பருத்தி. நைட்டு வாங்கின்னு போய் இவ்வளோ பெருசு இருக்கும் பூக்குற அரும்பு வாங்கின்னு போயிட்டு நைட்டு தண்ணியில் போட்டு காலையில் ஸ்கூலுக்கு வச்சுன்னு வருவோம். இன்றைக்கி அது நம்ம கார்டனில் என் செடியில் வருதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரளி செடி பார்க்கலாம் வா. இன்றைக்கி அரளி செடியில் வந்து 6-7 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த செடியில் இருந்து சாமந்தி செடியெல்லாம் கொண்டு வந்து இது உள்ளே வச்சேன். ஏன்னா இது மண்ணெல்லாம் தெரிஞ்சு மொத்தம் மழையில் தெரிச்சு கீழே விழுந்து வேறு வெளியே தெரிஞ்சிச்சு. அதனால் நான் இது மேலே இந்த சாமந்தி செடி வச்சு மூடி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள் பூ பூத்துருக்குது. ஒரு கலையில் எல்லா கலையிலையுமே ஒரு பூ பூத்துருக்குது. ஒரு 2-3 கலையில் மட்டும் பூ இல்லை. இந்த செம்பருத்தி செடி வந்து முன்னாடி இருந்தது கூட இப்போ கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. பார்க்கலாம் இதுலேயும் அரும்பு வைக்குதா என்னான்னு சொல்லிட்டு. இதுவும் பூக்குற மாதிரி தான். அதுவும் பூத்துச்சுன்னா இதுவும் கண்டிப்பாக பூக்கும். இது மஞ்சள் கலர் செம்பருத்தி செடி. இலை பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற அந்த உரம் தான், நம்ம செடிக்கு ஊற்றுற அந்த தண்ணி. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளது 1200 சில்லற ஆகுது, 1150 ஆயிருக்குது சப்ஸ்கிரைபு. அந்த எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 10,000 சப்ஸ்கிரைபுக்காக நம்ம எய்ம் பண்ணின்னு இருக்கிறோம். நம்ம தினமும் வீடியோ போடுறோம், செடியில் என்னென்ன எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் காட்டுறோம். அதை பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுறாம பார்க்குற எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நான் புது வீடியோ நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு இன்னும் என்ன தேவையோ அதிகமான வீடியோ நான் உங்களுக்கு நன்மையாக நான் தரது வந்து நான் உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் வர நன்மையெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம கார்டன்லேருந்து என்ன பூ வருது, நம்ம என்ன அறுவடை பண்ணுறோம், புதுசாக என்ன நம்ம நடப்போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கா பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலையா, இல்லை இது இந்த செடி வேணுமா, பூ நல்லா இருக்குது செடி வேணுமா, அடுத்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணுமா, பழைய வீடியோவில் பற்றி நீங்கள் எது சொல்லணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். சமையலை பற்றி பண்ணுறது வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, செடி நடுறது எப்படி நடணும்னு கேட்கறதுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.